அது செத்து போன கருவத்தை எப்படி அவரா கூட சொல்லுமா சொல்லுமா நீ யார லவ் பண்றீங்களோ மனசார விரும்புறீங்களோ அந்த பொண்ணுடைய மூக்கரசம் மூக்கரமா அந்த பொண்ணுகளை போய் அதுவும் ரெடி பண்ணிடலாம் எத்தனை புத்தகம் இந்த மூலிகை பொருள் எல்லாம் ஒரு உலகையில போட்டு குடிப்பான வீட்டுல அடிப்பான உரல் இருக்கும் அதெல்லாம் குடி போட மட்டும் அடி போட மாட்டேன் அது தெரியாதா அது தெரிஞ்சா அதை போட்டு மூலிகை முளைக்கல இடியும் வழக்கையில அடிப்போன சுந்தரியில போட்டு குத்திட்டு அந்த துளி துளி எடுத்து ஆமா ஆமா அது எடுத்து காலையில அவ்வளவு அப்படிதான் சொல்லிட்டு நைட்ல மட்டும் எவ்வளவு வேணா யாரும் போய் அங்க போயிட்டாங்க அது எப்படின்னா கேளு அது எப்படி சொல்லிட்டாங்க சாப்பிட்டா எவ்வளவு வேணாலும் நச்சுனா அளவு அளவுக்கு அதிகமா அதுக்கு வாங்கதான் ஒரு வாரம் கழுத்து அறுத்துட்டு கீழே வச்சிரு கை அறுத்து கீழே வச்சிடணும் ஆமா
வரணும் நாளைக்கு சொன்னே கோயில் கிடைக்குது. ஆமான்னு வந்து ஊரை சுற்றுவாங்க காரம் போடுறாங்க. நாகப்படி வெளிக்கலாம் என்ன பண்ணுறோம்? அதுதான் எப்படி பார்த்தீங்கன்னா போன வழியே தான் வரணும். டேய், இந்த அம்மா சொல்ற மாதிரி கை தப்பிக்கு அதுதான் ஊரு பேர். ஊருனா ஒரு தெருவுக்கு பார்த்துருவோம். போயிட்டு வந்தியா? இது மெயின் ரோட்டே போய் மறுபடியும் அந்த ரோட்டே தான் இல்லை. இந்த ரோட்டில் போய் அண்ணாண்டு பார்க்கலாம். இது வருவாங்க இப்படி சுத்தமாக ஒரு கண்ட்ரில பாத்துக்கிறோம் தெரியும். ஆமா அவன் என்ன பண்ணா கணிக்கிறாரு. கணிக்கிறாரு அப்பனா சைக்கிளா வச்சுருவாங்க மாதிரி. ஆமா இப்படி தர மாதிரி போட்டுக்குவோம். எட்டு நாளைக்கு புது சைக்கிள் ஆகத்துல இந்த அம்மா அடிக்கடி எடுத்து வச்சியா வாங்கி வந்துச்சு. நம்ம ஏமாத்தி தெரியும் மக்கிய போல கவுண்ட் கொடுத்துருக்குது. என்ன டைம் ஆகுதா? 3 மணி. இதே மணி நேரம்னா நான் வாதாவுக்கு குறி சொல்லு தேப்போ கைக்கு எதுக்கு பாரு தேப்போ இதெல்லாம் இந்த பப்புன்னு இப்படி பாடிங்க இருந்தா விட்டு தள்ளி போல சொல்லணுமா பாடிக்கணும். வாத்தியாருங்க சரியில்லை. தம்பி, நான் முக்கியமான கைதான் இருக்குல்ல, நல்ல கைதான் கொடுத்தேன்.
அதனுடைய வாசனைக்காக எலி வந்து மேல கட் பண்ணிட்டு இப்போ எங்க போனோம்? இப்போ நேரா நான் குறி சொல்லுவேன் நீ பாப்பேன் பச்சை குத்துவேன். ஆமா பச்சை குத்துவேன். ஆமா யார் அங்கே குத்திக்கிறேன்? சரி குத்துவேன். அங்கே நீ திருவண்ணாமலை டவுன் வரைக்கும் போயிருங்க. அங்க ராமண மகரிஷி மண்டபத்துல அந்த சாமியாருக்கு பச்சை குத்துறீங்க. நீ குத்தனை குத்துட்டா 4 சாமியார் சேர்த்து